எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கையான தாவரத்தை பற்றி தான். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். இந்த ஆப்பில் ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும், தரமும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தாவரம் ஆடாதொடை. இதற்கு ஆடாதொடை வாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர்னு பார்த்தா ஆடாதொடா வாசிக்கா. அகாந்தேசி என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்த ஒரு புதர் செடி தான் இந்த ஆடாதொடை. இதோட இலை, பூ, பட்டை, வேர் இது எல்லாமே மருத்துவ குணமாக பயன்படுது. வெள்ளை நிற பூக்கள் இதன் அடையாளம். இதுக்கு கைப்பு சுவை கொண்டது. இதன் இலைகளில் டேனின், ஆல்கலாய்டுகள், சப்பெனின், பீனாலிக்ஸு, வாசினின், ஃப்ளேவனாய்டுகள், ஆடாதோடின், விட்டமின் சி போன்ற வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. சளி, இருமல், காய்ச்சல், இளைப்பு நோய், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னா ஆடாதொடை தான். அலர்ஜி, மூட்டு வலி, தொண்டை வலி, பசியின்மை போன்ற நோய்களுக்கும் பயன்படுது இந்த ஆடாதொடை. இருமலை போக்க மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்த தாவரம்னா அது ஆடாதொடை தான். ஆடாதொடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி இருக்குது. இலைகளை உண்ணும் ஆடுகள் இந்த ஆடாதொடை இலைகளை சாப்பிடாது. அதனாலவே இதற்கு பெயர் ஆடாதொடை அப்படின்னு வந்துச்சு. 2 வகை உண்டு இந்த ஆடாதொடையில். 2 அடி வரை வளரக்கூடியது சிற்றாடாதொடை, 6 அடி வரை வளரக்கூடியது ஆடாதொடை. மழைக்காலத்தில் அதிகமாக பார்க்கலாம். இதை நாம் மட்டும் பயன்படுத்துறது அல்ல, பல நாடுகளில் இலங்கை, பங்களாதேசம் போன்ற நாடுகள்லையும் பாரம்பரியமாக இந்த இலைகளை பயன்படுத்திட்டு தான் வராங்க. இதை வீட்டு வைத்தியமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது எப்படின்னா ஆடாதொடை இலைகளை அரைச்சி அதிலிருந்து வரக்கூடிய சாறை எடுத்து அந்த சாறு சம அளவு 1 ஸ்பூனு அப்படிங்கிறது 5 ml. அந்த 5 ml சாருக்கு 5 ml தேன் சேர்த்து சாப்பிடுவதால் இருமலை குறைக்குது. இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த ஆடாதொடை பயன்படுது. இந்த இலையை சுடுதண்ணியில் போட்டு குளித்தோம்னா உடம்பு வலி போயிடும். குடலில் உள்ள புழுக்கள், வயிற்று புழுக்கள் ஆகியவற்றை சரி செய்யவும், இரத்த தட்டுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுது. இந்த இலையை காய வச்சு தூள் செய்து அதை காஞ்ச ஊமத்தை இலையில் சுருட்டி புகை பிடிச்சோம்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல் கட்டுப்படும். தேங்க்யூ.